அப்ப இது கொங்குக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா வேற காரணங்கள் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப செந்தில் பாலாஜி அதுக்கு பொறுப்பா இருக்காரு. எஸ்ஐஆர் ஒரு ஃபேக்டர், எல்லாத்துக்கும் தெரியும். எஸ்ஐஆர்ன்றது காமன் ஃபேக்டர். எல்லா 3 ஃபேக்டர் இருக்குங்க. ஒன்னு வந்து நம்ம எஸ்ஐஆர் மெயின் ஃபேக்டர், ரெண்டாவது விஜய் மேல கொஞ்சம் எந்தூசியாசம், மூணாவது ஃபேக்டர் வைட்டமின் எம். நிறைய அதுதான் நான் கேட்கிறேன். இது விஜய் ஃபேக்டரால இதுல ஏதாவது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா, இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி வேற காரணங்கள் அதுல இருக்குமான்னு? வேற காரணங்கள் நிச்சயமா இருக்குங்க. பரவலாக நம்ம கேள்விப்பட்டது பல தொகுதிகளில் பணம் வழங்கப்பட்டது. 2 பிரதான கூட்டணி கட்சிகள் பணத்தை கொடுத்திருக்காங்க. மெயின் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே வந்து 2 பக்கத்திலையும் பணம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுக்கு ஆதாரமும் வந்து வீடியோ ஃபார்மேட்ல எவ்வளவோ வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து நாங்க வந்து பணத்தை பிடிச்சிக்கிட்டோம், இந்த 1200 கோடி, அது 1200 கோடி பணம் வந்து சீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பணம் போய் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 மடங்கோ 20 மடங்கோ 30 மடங்கோ அதிகமாக போய் சேர்ந்துருச்சு. ஸோ இதனுடைய இம்பேக்டும் இருக்கும். நீங்கள் சென்ற முறை பணம் வழங்க கொடுத்தாங்க, அதுக்கு முன்முறை கொடுத்தாங்க. ஆனால் இந்த அளவிற்கு ஒரு ஆர்கனைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் கான்ஸ்டிடுவன்சிஸ் முன்னாடி இருந்திருக்கா என்றால் அது கேள்விக்குறி. இந்த முறை ஒரு ப்ரொஃபஷனல் பேசிஸில் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா? அந்த இம்பாக்டும் நம்ம இதுல அதான் நான் கேட்க, என்னோட கேள்வி இது பொலிட்டிக்கலான கொஸ்டின் தான். இப்போ கொங்கு பெல்ட் அதிமுகவோட கோட்டையா இருந்தது கடந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். அப்படின்னும் போது இந்த போல் பெர்சன்டேஜ் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா? இது என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க. கொங்கு பெல்ட்ல தாவேகாவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ? 15% கீழே போனா ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணும், 20% மேல போனா டிஎம்கே ஜெயிக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த போல் பெர்சன்ட்ல இருந்து நம்ம அந்த முடிவுக்கு வர முடியுமா? இந்த போல் பெர்சன்டேஜ்ல இருந்து என்ன, அதுதான் நான் சொல்றேன். போன வாட்டி ஆக்சுவலா விழுந்த ஓட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமாக நமக்கு பார்த்த தொகுதிகளில் தெரியல. அப்கோர்ஸ் அந்த 57 தொகுதிகளையும் இண்டிவிஜுவலா போய் கால்குலேட் பண்ணணும். அது பண்ணல நான் இன்னும் பட் நெக்ஸ்ட் 1 or 2 டேஸ்ல அதை முடிச்சிடலாம். அதை பண்ணோம்னா தான் நமக்கு ஆக்சுவலா எத்தனை வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கு. இப்போ கிராமப்புற பகுதிகளில் டிவிகேனுடைய தாக்கம் என்ன? இந்த எலெக்ஷனே அவ்வளவுதாங்க. 154 சீட்ல தாவேகா உடைய தாக்கம் என்னவா இருக்கும்? கிராமப்புற பகுதி சீட்ல. சிட்டி சீட்ல என்ன தாக்கம் இருந்தாலும் அது எதிர்கட்சியை பெருமளவுல பாதிக்காது. கிராமத்துல விஜய் வந்து ஒரு 20% 25% எடுத்துட்டாருன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அது நடக்குமா நடக்காதா அதுதான் நமக்கு தெரியல. இல்ல பொது பார்வையா கிராம பகுதிகளில் தாவேகா பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல, பெரிய அளவுல கட்டமைப்பு அது ஒரு அந்த பர்செப்ஷன் இருக்கு. ஸோ தாவேகா உதாரணத்துக்கு ஆவரேஜா கிராமப்புறத்துல ஒரு 10% கொங்கு மண்டலத்துல எடுத்துங்க, 10% எடுக்கிறாங்க ஓட்டுன்னு வச்சுங்க. 10% ஆவரேஜுங்கிறது 20,000 ஓட்டு. அங்க அந்த பகுதியில ஆவரேஜா 2 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டுல 20-25,000 ஓட்டு அவ்வளவுதான் தாவேகாக்கு விழுந்ததுன்னா உறுதியாக அதிமுக அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை தாவேகா 50,000 ஓட்டு எடுக்கிறாங்க அதே தொகுதியிலன்னா நிச்சயமா அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும். அந்த 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 கால்குலேஷன் தான் இது வரைக்கும் நான் பலர்கிட்ட பேசிட்டேன். அதை அக்யூரேட்டா அதை யாராலையும் சொல்ல முடியும்.